Hi friends, welcome back to Behind Secrets. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டன் உலகம் அழியும் வருடத்தை முன்கூட்டியே கணித்து விட்டார். இன்னும் எத்தனை வருஷம் மிச்சம் இருக்கு தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். புவியீர்ப்பு விசையின் தந்தை என்று அழைக்கப்படும் உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவர் ஐசக் நியூட்டன். இன்றைய நவீன உலகத்தின் பல தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தொடக்க புள்ளியாக இருந்த விஞ்ஞானிகளில் ஐசக் நியூட்டன் மிகவும் முக்கியமான ஒருவர். சொல்ல போனால் நாம் படிக்கும் இயற்பியல் எவ்வளவு கடினமாக இருப்பதற்கும் அவர் ஒரு காரணம் என்றே சொல்லலாம். ஐசக் நியூட்டனின் பல கண்டுபிடிப்புகள் ஆரம்பத்தில் புறக்கணிக்கப்பட்டாலும் பின்னாளில் அது அறிவியல் துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. உலோகங்களை தங்கமாக மாற்ற முடியும் என்ற இடைக்கால நம்பிக்கையான ரசவாதத்தின் படிப்பிற்காக தனது ஓய்வு நேரத்தை நிறைய அர்ப்பணித்ததோடு நியூட்டனுக்கு அமானுஷ்யம் மற்றும் பைபிள் அப்போலிகாப்பில்ஸில் அதிகம் ஆர்வமும் இருந்துள்ளது. ஒரு சில தனிப்பட்ட யூகங்களின் அடிப்படையில் நியூட்டன் பைபிளை பற்றிய புரொட்டஸ்டன்ட் புரிதல் மற்றும் அதை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் உலகின் முடிவை கணிக்க முயன்றார். இது பற்றிய ஒரு முயற்சியில் கணித கணக்கீடுகளுக்கு அடுத்ததாக ஒரு கடிதச் சீட்டில் அப்போகாலிப்ஸ் அல்லாத உலகின் அழிவு பற்றி அவர் குறிப்பிட்டார். அதில் நியூட்டன் வெளிப்படையாக உலக அழிவின் ஆண்டாக 2060 ஆண்டை குறிப்பிட்டார். நியூட்டன் பைபிளில் உள்ள அப்போகாலிப்டிக் தரிசனங்களை நம்பினார். அதில் உலகின் இறுதி நாட்களில் கோக் மற்றும் மாசோக் இடையே அர்மகண்டன் போர் நடக்கும். ஆட்டின் சிறிய கொம்பின் எழுச்சி, அதாவது ரைஸ் ஆஃப் த லிட்டில் ஹார்ன் ஆஃப் த கோட் பற்றி சிந்தித்து அதனை எழுதியது மட்டுமின்றி அதனை அலட்சியமாக மற்றவர்களின் கைகளில் கிடைக்கும்படியும் விட்டுள்ளார். ஆனால் 2060 உலகின் முடிவு ஏற்படும் என்று அவர் கணிக்கவில்லை. ஒரு மிகப்பெரிய சகாப்தம் முடிவடையும் என்றே அவர் கணித்துள்ளார். இந்த காலகட்டத்தில் கிறிஸ்து திரும்பி வந்து ஒரு உலகளாவிய சமாதான ராஜ்யத்தை நிறுவுவார் என்று நியூட்டன் உறுதியாக நம்பினார் என்றும் சொல்லப்படுகிறது. பாபிலோன் ஊழல் நிறைந்த திருத்துவ தேவாலயம் வீழ்ச்சியடையும், உண்மையான சுவிசேஷம் வெளிப்படையாக பிரசங்கிக்கப்படும் என்றுமே அவர் நம்பினார். இந்த தீர்க்க தரிசனத்தின்படி நியூட்டன் இந்த ராஜ்யம் அமைதி மற்றும் செழிப்புக்கான ஒரு காலத்தை கொண்டு வரும் என்று நம்பினார். மக்கள் தங்கள் வாள்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை கத்தரித்த கொக்கிகளாகவும் அடிப்பார்கள். நாடுகள் எதிராக வாள் தூக்காததால் இனி அவர்கள் போரை கற்க மாட்டார்கள் என்றுமே அவர் விளக்கினார். நியூட்டன் தனக்குத்தானே இப்படி ஒரு கணிப்பு செய்திருந்தாலும் பேரழிவு நடக்காத போது ஏற்பட்ட மத தீர்க்க தரிசனங்களுக்கு சேதம் ஏற்படுத்தியதால் உலகின் முடிவை கணிக்கும் நடைமுறையை அவர் விரும்பவில்லை. 2060 ஆண்டு வரை போர்களும் பேரழிவுகளும் இருக்கும் என்று நியூட்டன் எச்சரித்தாலும் நியூட்டன் 2060 AD ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும், இது முதுமையின் முடிவாகவும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகவும் இருக்கும் என கணித்துள்ளார். அவர் தனது கணிப்பில் கூறியபடி இறுதி காலம் எப்போது வரும் என்பதை வலியுறுத்துவதற்காக அல்ல, மாற்றாக இறுதி காலத்தை அடிக்கடி கணித்து புனிதமான தீர்க்க தரிசனங்களை அடிக்கடி இழிவுபடுத்தும் வினோதமான மனிதர்களின் மோசமான ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே இதை நான் குறிப்பிடுகிறேன் என்று அவர் சொன்னார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.